அயோத்தியில் மசூதியை கட்டினார். அதன் பிறகு 1759ஆம் ஆண்டு ராமர் கோயிலை இடித்துவிட்டு மசூதியை கட்டியதாக சர்ச்சைகள் எழுந்தது. அது முதலாக வெடித்தது. 1859ஆம் ஆண்டு ராமர் கோயிலை இடித்துவிட்டு பாபர் மசூதியை கட்டிக் கொண்டனர். அதற்கு பிறகு 1885ஆம் ஆண்டு சர்ச்சைக்குரிய பகுதியில் இஸ்லாமியர்கள் வழிபடவும் வெளிப்புறத்தில் இந்துக்கள் வழிபடவும் ஆங்கிலேயர்கள் கம்பிகளை வளைத்தனர். 1947ஆம் ஆண்டு நாடு சுதந்திரம் பெற்று பாகிஸ்தான் பிரிந்து சென்ற நிலை மீண்டும் கலவரம் வெடித்தது. 1949இல் ஒரு நாள் பாபர் மசூதிக்குள் ராமர் சிலை நிறுவப்பட்டது. அது மீண்டும் மோதலை ஏற்படுத்தி பாபர் சிலை மூடப்பட்டு பக்தர்களுக்கு அனுமதி மறுப்பு மற்றும் பூஜைகளுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டது. பாபர் மசூதி தங்களுடைய சொத்தாக அறிவிக்க கோரி 1969ஆம் ஆண்டு சன்னி வெங்கட் காரியம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. அயோத்தி ராமர் கோயிலை கட்ட நடவடிக்கை எடுக்க கோரி 1969ஆம் ஆண்டு விஸ்வ கருத்து குழு ஏற்பட்டது. இது தொடர்பாக பல்வேறு பொதுக்கூட்டங்கள் ஊர்வலங்கள் நடைபெற்றன. இதனை எதிர்த்து இஸ்லாமியர்கள் அமைப்பு எதிர்ப்புகள் வந்தன. 1984ஆம் ஆண்டு அயோத்தி நீதிமன்றம் உத்தரவை தொடர்ந்து ராமர் கோயிலை திறந்தது. இதற்கு இஸ்லாமிய தரப்பு எதிர்ப்புகள் வந்தன. 1990ஆம் ஆண்டு பாஜக ராமர் கோயிலை கட்ட கோரி பாஜக தலைவர் அத்வானி ரத யாத்திரை மேற்கொண்டார். இது தொடர்பாக பல்வேறு இடங்களில் அத்வானி பீகாரில் கைது செய்யப்பட்டார். இது தொடர்ந்து வட மாநிலங்களில் வன்முறை வெடித்தது. 1959ஆம் ஆண்டு ராமர் சிலை கட்ட கோரி பலரும் வந்தனர். இதற்கு கட்ட மறுத்தனர் இஸ்லாமியர்கள் தலைப்பு. 1947ஆம் ஆண்டு பாபர் மசூதிக்குள் ராமர் சிலை நிறுவப்பட்டது. 1984ஆம் ஆண்டு ராமர் சிலை வைக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் உத்தரவு தொடர்ந்தது. அதற்கடுத்த பாபர் மசூதிக்கு 5 ஏக்கர் நிலமும் ஒதுக்கியதாக மேல்முறையீடு வழக்கில் உச்ச நீதிமன்றம் உத்தரவு பெறப்பட்டது. 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி ராமர் கோயில் கட்ட சுபவேளையில் பாரத பிரதமர் மோடி அவர்களால் ஆலய நிர்மாணத்துடன் அடிக்கல் நாள் விழா இங்கே நடைபெற்றது. ராமர் கோயில் கட்ட வேண்டும் என 500 ஆண்டுகள் கனவு நிறைவேறியது. 40 கிலோ இடையிலான வெள்ளி செங்கல்லை கருவறை அமையுள்ள இடத்தில் பாரத பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். பூமி பூஜைக்காக 2000 கோயிலிருந்து புனித நீர் மற்றும் புனித மண் மற்றும் 100 நதிகளிலிருந்து புனித நீர் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று